வணக்கம். வாங்க சமைக்கலாம். அரைச்சு வச்ச கோழி குழம்பு செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண்சட்டி வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, ஜாதிபத்திரி, அன்னாச்சிப்பூ 1, சோம்பு, சீரகம், மிளகு 1/2 ஸ்பூனு, 10 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 50 கிராம் சாம்பார் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பத்தை தேங்காய் சில்லு, 1 ஸ்பூன் கசகசா, 2 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்தாந்துருங்க. அதே பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் கல் உப்பு, ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த 3/4 கிலோ சிக்கன் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி மூடி போட்டு 2 நிமிஷம் வைங்க. நல்லா வதங்கினோடனே இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அரைச்சி வச்ச கோழி குழம்பு மண்சட்டியில் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க.